சார் வணக்கம் சார். சார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தில் போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காரு. எதுக்கு அவர் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ திடீர்னு கேட்குறாங்க சில பேர். எனக்கு அம்மா உணவகத்தில் எனக்கு ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்க ஆரம்பித்த புதுசில் நான் வந்து 4 அம்மா உணவகத்தை தாண்டி போவேன் கல்லூரிக்கு. கூட்டமான கூட்டம் நிற்கும், கியூ நிற்பாங்க. அப்படி இருந்தது. இன்றைக்கி பார்க்குறேன் அங்கே ஒருத்தருமே இருக்கிறது இல்லை. அம்மா உணவகத்துக்கு வர்றவனே காணும். அங்கே நிறுத்தி எங்கள் டிரைவருங்கெல்லாம் அங்கே இது வாங்குவாங்க, இட்லி இதெல்லாம் வாங்குவாங்க. இன்றைக்கி அம்மா உணவகம் அப்படியே போயிடுச்சு. மக்கள் ஆதரவு பெருசாக குறைஞ்சிருச்சு. அது ஏன் குறைஞ்சதுன்னு தெரியல. அப்போ ஆனால் அந்த டைமில் ஒரு தடவை நான் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா அது அடித்தட்டு மக்களுக்காக ஆரம்பித்து அதை நம்மளாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறதால நாங்கள் இருந்த அந்த ரோட்லேயே போனால் கூட நாங்கள் வாங்காமல் இருந்தோம். எங்கள் டிரைவருக்கு தான் வாங்குவாங்க. நான் டிரைவருக்கு என்ன சொன்னேன், உன்னை விட கீழே இருக்கவங்களுக்காக உருவாக்கினது. பார்த்தா மோட்டர் பைக்கிலெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. டை கட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கார்பரேட் ஆளுங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தது. நீங்கள் வாங்க நான் காட்டுறேன். அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க ஆளுங்க காணும். தரம் குறைஞ்சிருச்சா இல்லை என்ன காரணம்னு தெரில. சமீப காலமாக அதுக்கான அம்மா உணவகங்கள் வந்து ஏறத்தாழ 3 அளவில் தான் இருக்குது. அந்த அளவில் இருக்குது. இப்போ போயிருக்கிறாரு. ஒருவேளை ரிவைவ் பண்ணுவாரோ என்னமோ. ரிவைவ் பண்ணி வந்து அம்மா உணவகத்தை வந்து தமிழக அரசு உணவகம்னு மாற்றினாலும் மாற்றலாம். அது திமுக ஆட்சி வந்து தான் கவனிக்காமல் விட்டுருச்சு அப்படின்ற ஒரு பார்வை இருக்காது. திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கவனிக்கிறேன்னாக்கா சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான்ல. நீங்கள் சரியாக போட்டால் தானே சார் வந்து சாப்பிடுவாங்க. என்னவோ காரணமாக தெரியாது. சரியாக போடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் வரல. ஜனங்களை காணும். சரியாக போடாமல். ஆனால் வாங்குறவங்க டிரைவங்களை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆளுங்க அந்த கூட்டத்துக்கானது. நீங்கள் சொல்கிறதுக்கு காரணம் உண்மையாக இருக்கலாம். சரியான முறையில் இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நல்லா தான் 21 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. முதலமைச்சர் போகிறதுக்கு முன்னாடியே தரமான உணவுகளை செஞ்சு வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் நல்லா போடலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சி இருக்கலாம். முதலமைச்சர் வர்றான்னு தெரிஞ்சோடனே சரி பண்ணியிருப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. அவர் முதலமைச்சராக இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ண இருக்காரு. அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் கட்டின கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சாங்க. ஜெயலலிதா தான் பேரை பெருசாக போட்டுக்கிச்சு. இவங்க பிளான் பண்ணாங்க. கோயம்பேட்டையை செல்லா காசாக்கி விட்டாங்க. என்னை கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டு எடுத்துகிட்டு போனது கோயம்பேடு நீங்கள் ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்கிற பேரில் பஸ்ஸுகளே காணும். அப்படி தான் ஆச்சு. எத்தனை பேருக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை பேர் சொல்கிறாங்க. அது இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷன் தான். பேரை வச்சுட்டு ஆகிடுதா. அதே மாதிரி தான் சென்னை விமான நிலையத்துக்கு அண்ணா முனையம் காமராஜர் முனையம்னு வச்சாங்க. ஏன்னா சமீபத்தில் விமானத்தில் போனால் அந்த பேரே இல்லை. சென்னை ஏர்போர்ட் அவ்வளோதான். வில் பி ரீச்சிங் மெட்ராஸ் ஏர்போர்ட் வெரி சூன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். ஆனால் அண்ணா டெர்மினல் காமராஜர் டெர்மினல்லாம் சொல்லலை. டெல்லியில் இருக்கிறது கூட இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுன்னு 2 ஏர்போர்ட்டுக்கு பேர் வச்சாங்க. 2 ஏர்போர்ட் அங்கே இருக்குது. 2 ஏர்போர்ட்டுக்கு இந்திரா காந்தி 1 இந்திரா காந்தி 2ன்னு வச்சாங்க. யாரும் டெல்லி ஏர்போர்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பேர் வைக்கிறதுனாலே அந்த பேரை வந்து மக்கள் வாயிலில் நுழைஞ்சிடணும்னு வச்சுக்காதீங்க. ஊர் தெரியணும். அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் ஊர் தான் முக்கியம். மகடஞ்சாவடின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குதுங்க சேலத்தில். அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? மெக்டொனால்ட் சவுல்ட்ரி. மெக்டொனால்டுங்கிற பேரில் அந்த ஸ்டேஷன் மெக்டொனால்ட் சவுல்ட்ரி ஸ்டேஷன் பேர். எவனுக்கு வாயில் நுழையில மகடஞ்சாவடின்னு மாற்றிவிட்டாங்க. முடிச்சு போச்சு. பேர் வைக்கிறதுனாலே அந்த பேர் வழங்கிடலாம் இது இல்லை. ஆக இவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச அந்த இதுக்கு இன்றைக்கி வந்து பொது மருத்துவமனைன்னு தான் சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு யார் சொல்கிறா? மெட்ராஸ் மெடிக்கலுக்கு அது பேரை மாற்றல. அது அப்படியே தான் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் மெடிக்கல் அப்படியே தான் இருக்குது. எம்எம்சின்னு தான் இருக்குது. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு யார் சொல்கிறா? பொதுமக்கள் பற்றியில் அந்த பேரில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பேர் வைக்கிறதுனாலே மாறிடும்னு சொல்லிடாதீங்க. எங்கள் காலத்தை சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி நாங்கள் வந்து மவுண்ட் ரோடு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். சமீப காலமாக இருக்கிறவங்களுக்கு தான் அது அண்ணாசாலைன்னு பேர். அண்ணாசாலையுடைய மகத்துவம் இன்றைக்கி போயிடுச்சு. ஒரு முக்கியமான ரோடாக இருந்து இன்றைக்கி அண்ணாசாலையில் வேலைகளே இல்லை. எதுக்குமே அண்ணாசாலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்கி மவுண்ட் ரோடுக்கு அண்ணாசாலைக்கு போகலன்னோ எந்த காரியமும் நடக்காதுங்கிற அளவுக்கு அது முக்கியத்துவம் இருந்தது. இன்றைக்கி அது காணுமே.
காணாமல் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. ம். மிக முக்கியமான கம்பெனிகள்லாம் அங்கே இல்லை, ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இல்லை. ஆனால் பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது, அன்றைக்கி இருந்ததோட பெரிய கட்டடங்கள் இருக்குது. அன்றைக்கி வந்து சினிமா தியேட்டர்கள் தான் ஃபுல்லாக ரொம்ப இருந்தது. அதனால் மக்கள் போக்குவரத்து அங்கே மிகவும் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி சினிமா உழுந்து போச்சு. சினிமா ஏறத்தாழ ஒரு தேவி தியேட்டரை தவிர அந்த இதில் வந்து தியேட்டரே எல்லாம் போயிடுச்சு. தியேட்டர்கள் போனதுக்கப்புறம் அது அந்த பரபரப்பெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு புகாரி ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டோரில் தான் வாங்கணும் ஒன்றுவாங்க. ஸ்பென்சர் பிளாஸா இருக்குது, அந்த ஸ்பென்சரில் தான் போய் சில பொருள் வாங்கணும். ஒரு பெரிய மனுஷன் போகிற தன்னுடைய துணியை செலவுக்கு போடுறது கூட ஸ்பென்சரில் போய் வாங்கணும். சோடா குடிக்கணும்னா கூட ஸ்பென்சர் சோடா குடிக்கணும்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்பென்சரில் வாங்குறதுக்கு ஒரு கௌரவம். அந்த மாதிரிலாம் இருந்த இடம் இன்றைக்கி ஸ்பென்சர் பிளாஸா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அண்ணா சிலையே செல்வாக்கு கிடந்துருச்சு. அதே மாதிரி தான் இவங்க கட்டினதுக்கு வந்து பேரை மாற்றி வச்சுங்க, எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு வச்சுங்க. எல்லா பஸ்ஸையும் கிளாம்பாக்கத்துலையும் எடுத்து போயிட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டில் என்ன வருதுன்னு பார்த்தா 2 ஷேர் ஆட்டோ நிற்கிது. இல்லை, அவங்க இருந்தால் கிளாம்பாக்கத்துக்கும் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க. அதை மாற்றி விட்டாங்கல்ல. அதுதான் இப்போ அந்த மாதிரி பேர்கள் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது கலைஞர்னு வச்சுருக்காங்களா இப்போ? ஆமாம், கலைஞர்னு வச்சுருக்காங்க. எத்தனை பேருக்கு கலைஞர்னு பேர் தெரியும்? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் சொல்கிறாங்க. இப்போ பேர் வைக்கிறதுனால மாத்திரம் பேர் நின்றுடாது. சென்னைக்கு போகிறாங்கிறதப்பா, இன்னும் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா எங்கள் ஊர்லாம் மெட்ராஸுக்கு போகிறேன்னு யாரும் சொல்ல மாட்டேன், சென்னைக்கு போகிறேன்னு யாரும் சொல்லுவோம், பட்டணத்துக்கு போகிறேன்னு தான் சொல்கிறேன். பட்டணம்னா சென்னைன்னு அர்த்தம். அதே மாதிரி பழைய ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் போய் பேசுனீங்கன்னா, நான் டவுனுக்கு போகிறேன்னு வாங்க. டவுனுக்கு போகிறேன்னாக்கா ஜார்ஜ் டவுன் போகிறேன்னு அர்த்தம். அதுதான் டவுனு. பழைய ஆட்களுக்கு அதுதான் தெரியும், டவுன் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் பழைய பேர்கள், அதெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எம்ஜிஆர் பேரை வச்சுங்க. எத்தனை பேர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க. யாரும் எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் யாரும் சொல்லணும். ஊர் தெரியணுங்க, ஊர் தெரியணும். இப்போ அந்த சர்தார் பட்டேல் சாலைன்னு வச்சுருக்கீங்க, அதுக்கு அந்த ரோடுக்கு பேர் யாருக்கு தெரியாது? எல்லோரும் பீச்சுக்கு போகிற ரோடு, பீச்சுக்கு அப்படி தான் கடற்கரை ரோடுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பேர் வைக்கிறதுனாலே அது ராஜீவ்காந்தி சாலைன்னு வச்சுக்க, அது ஈஸியாக தான் இருக்குது. இன்றைக்கி வரணும் யார் ராஜீவ்காந்தி சாலைன்னு சொல்கிறது? ஈஸியாக கோயமாறு தான், அந்த பேரில் தான் இருக்குது. பேர் மாற்றுறதுனாலே அது இந்த பேர் நிலச்சிடணுன்னதெல்லாம் அர்த்தம். காரணங்கள் சரியாக இருந்தால் தான் நிற்கும். மோடியினுடைய ஆட்சி எப்படிங்க சார் இருக்கு? அதான் 10 வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. என்னன்னு பார்த்தாக்கா, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அது நம்ம அன்றைக்கி வந்து எதிர்த்தோம். இன்றைக்கி அது ப்ரூவாக இருக்குது. ஹிந்திக்காரன் பூரா வேலை கிடைக்காம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டுருக்கான். வடநாட்டு ஹிந்திக்காரன் இருக்கிற மாநிலங்களில் வந்து பிச்சை எடுக்கிறது கூட லாய்க்கில்லைன்றதுக்கு உதாரணமாக இருக்குது. இப்போ எந்த இது ஸ்டாப்பில் என்னது சிக்னல் ஸ்டாப்பில் இந்த வண்டியை நிறுத்தணும்னா பிச்சை எடுக்கணும்னு பார்த்தா வடநாட்டுக்காரன். ஸோ ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் பிச்சை எடுக்கிறது கூட லாய்க்கில்லாத மாநிலமாக போயிருதுங்கிறது தான் மோடியினுடைய சாதனை. 10 ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லையே, ஒரு தொழிற்சாலை இல்லையா, ஒரு வேலை வாய்ப்பு இல்லையா, ஒன்றுமே இல்லையே. என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி இவ்வளோ கொலைகளும் கொள்ளைகளும் இதை திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது, நாடு பூரா நடந்துக்கிட்டு தான். ஏங்க என்னங்க காரணம்? வேலையின்மை, வருமானம் இல்லை. படிச்சுவிட்டு நிற்கிறான், அவனுக்கு ஹோட்டலில் பரோட்டா போடுறவனுக்கு 20,000 ரூபா சம்பளம், அதை டெலிவரி பாயாக இருக்கிற என்ஜினியருக்கு 8,000 ரூபா சம்பளம். எத்தனை நாள் பார்த்துக்கிட்டு போய் திருட ஆரம்பிக்கிறான், கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் காரணம். சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னாக்க என்ன காரணம்? அப்போ கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, ஒரு தொழிற்சாலை இல்லை, ஒரு கல்விக்கூடம் இல்லை, ஒரு முன்னேற்ற திட்டங்கள் ஒன்றுமே இல்லையே. என்ன இருக்குது? போனார் ரஷ்யாவுக்கு, என்னென்ன பண்ணிட்டு வந்தார்? எதுக்காக போனார்? ஆஸ்திரியாவுக்கு போனார், என்ன கொண்டார்? எதுக்காக போனார்? அதை பற்றி ஒரு விளக்கம் ஏதாவது கொடுத்தாரு? அவர் காசு எடுத்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறாருங்க. அந்த தொழிலை தான் அவர் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. மைனாரிட்டி அரசாங்கம் ஆனதுக்கு பிறகு அவர் வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறத தவிர வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதான் அவங்க கிண்டல் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறதுக்கு மணிப்பூர் போகிறார் ராகுல் காந்தி, இவர் மாஸ்கோ போகிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் நிற்கிது. எலெக்ஷன் கமிஷன் இல்லைன்னு மோடி ஏது இந்த தடவை இருந்திருக்க மாட்டார். எலெக்ஷன் கமிஷன் காப்பாற்றிச்சு, அவ்வளோதான்.
கட்டத்தோட எலெக்ஷன் கமிஷன் காப்பாற்றினாங்க. நாட்கள் என்ன பண்ணிருந்தா, அதே சமயத்தில் யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள்லாம் புரட்சி கொடி தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய தலைமைக்கு கேள்விக்குறி வந்துருச்சு. ரொம்ப இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் அவருடைய ஆட்சி. அத்வானிக்கு பக்கத்தில் போய் உட்கார வேண்டியது. உத்தரப்பிரதேசத்தில் கூட ஏதோ ஆட்சிக்கு நெருக்கடி இருக்கு. அதைத்தான் சொல்கிறேன். அவருடைய ஆட்சிக்கு, யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு நெருக்கடி வந்திருக்குது. இவரையும் சேர்த்து கவுத்துருவாருன்றாங்க. யோகி வந்து மோடி. ஆமாம், அவர் விழுவுறாருனாக்கா மோடியும் சேர்த்து தான் இழுத்துட்டு தான் விழுவார், தனியாக விழுவ மாட்டாருங்கிறாங்க. கல்லை கட்டிட்டு கிணத்துல கவிச்ச கதை தான். யோகி ஆதித்யநாத் ஒரு கல் மோடி கழுத்தில் அது மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த கல்லை பாறையில் கிணத்துல போட்டிங்கன்னா மோடியும் உள்ளே விழுந்துருவார். அவ்வளோதான், அதான் நடக்கும். மோடியால் 3வது முறை வந்து ஒன்றும் சுதந்திரமாக செயல்பட முடியும், எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் அவரை இதை விட தண்டனை மக்களால் கொடுக்கவே முடியாது. தனிப்பட்ட மெஜாரிட்டி வச்சுட்டு போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் படி வாங்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகிறாரு, 2 நாளுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டேங்கிறாரு, ஓடி வந்துடுறாரு பயந்துக்கிட்டு. இங்கே ஊரில் என்ன ஆகிடுக்கும், அப்படி வர்ற ஆளாக அவர். ரஷ்யாவுக்கு போனாங்க, அது பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது, அது பக்கத்தில் என்ன ஊர் இருக்குது, எல்லாம் பார்த்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் பொழுது போகலன்னா சரி இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குதா பார்த்துட்டு வருவோன்னு தானே வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி தானே இருந்தார் அவர். பார்லிமெண்ட்டை கிண்டல் பண்ணாங்கல்ல, வெல்கம் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் விசிட்டிங் இந்தியா அப்படின்னாங்க. அது இங்கிலீஷில் சொல்லிவிட்டாங்க, அவருக்கு புரியல. கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தார். கிண்டல் பண்ணுறாங்கிறது கூட புரியல. நீங்கள் அதுதான் நிலைமை. இட்டாலிக்கு போகிறாரு, போய் அடுத்த செகண்ட் ஓடியாந்துட்டார். அப்படி வர்ற ஆள் அவர். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அடுத்த ஊர் என்ன அங்கே போட்டுக்கிட்டு அதானிக்கிட்ட பிள்ளைங்க அந்த பக்கம் விடுங்கன்னாக்கா அந்த பக்கம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. அப்படி தான் போயிட்டு அதானி என்னமோ சென்னைக்கு வந்துட்டு போனதாக ஒரு தகவல் ஒன்று வருது. அது என்னத்துக்கு வந்தார் சென்னைக்கு, ஸ்டாலினை பார்க்கறதுக்கு வந்தாரா, கைக்குள்ளார போட்டுக்கிறதுக்கு வந்தாரான்னு தெரியணுமில்ல, அதுவும் பார்க்கணுமில்ல. நீங்கள் என்ன மோடியே என்ன சொன்னார், அம்பானி அதானி வந்து ராகுலோட பேச்சு கொண்டிருக்கிறாருன்னாங்க. ஆக அந்த முதலாளிகளே இவரை கை விட்றாங்கங்கிறது நிலைமை வந்துருச்சு இல்லை. அந்த முதலாளியை கை விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆக அவருடைய நாட்கள் என்ன பண்ணிக்கிட்டாரு, இன்னும் ஒரு 3 மாதம் தான், அதுக்கு மேலே அவருடைய ஆட்சி. மோடி இருக்க மாட்டார், பாஜக இருக்கலாம், மோடி இருக்க மாட்டார். அதுதான் கலாயதா. எக்ஸ் தளத்தில் உலகத்திலேயே அதிக பின்தொடர்பவர்களை கொண்டிருப்பவர் மோடி தானாம். எலான் மஸ்க் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. போட்டுக்க வேண்டிய எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கார் பாருங்க. ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு நானே உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சிங்கிறது அந்த பேர் இதில் இருக்கு சார். 100 கோடிக்கு மேலே பின்தொடர்றாங்க. அதாங்க 100 கோடி பேர்கிட்ட இருக்குதா செல்ஃபோனுங்கிறது தான் கேள்வி. விட்டுக்கலாங்க. ரஜினிகாந்த் படம் ஜெயிலர் வந்த உடனே 3 ஷோவில் 300 கோடியை வந்துதுன்னு கூட்டாக்கா தான் ஊர் தான் இது. அதுக்கப்புறம் அந்த படம் அடுத்த நாளே ஓட்டிட்டு வருது. 100 கோடி பேர் உலகம் பூரா இருக்காங்க, இந்தியாவில் ஒருத்தரையும் காணுங்க. 3வது மைனாரிட்டி அரசாக இருக்கார், அவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தாங்க வந்துருக்கு. பொய்யுங்கிறது இதுக்கு மேலே என்ன இருக்குது? உலக அரங்கில் பாப்புலராக இருப்பார். அது எலான் மஸ்க் கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பதிவு போடுன்னா போட்டு போகிறாங்க, அவ்வளோதான். என்னப்போ அவனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க என்னை பற்றி இப்படி ஒரு செய்தி போட்டுன்னா போட்டு போகிறாரு. பே மணி யூல் கெட் த அட்வர்டைஸ்மெண்ட் பாப்புலர். என்ன இப்படியெல்லாம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ராமர் கோயில் கட்டினாரு, தன்னை காப்பாற்றுன்னு நினச்சாரு, அங்கேயே தோத்தாரு. அதானே அவருடைய கதை. ராமர் கோயில் கட்டின உடனே நாடே பொங்கி எழுந்து விட்டது, இந்துத்துவம் திரும்பி வந்து விட்டது. என்ன அட்டகாசம் பண்ணிங்க அந்த 3% ஊடகங்கள் என்ன போட்டு இது பண்ணி ட்ரெயின் விட்றாங்களாம், தனி ட்ரெயின். பிளான் விட்டாங்க, பிளான் நிறுத்தி விட்டாங்க. ட்ரெயின் விட்டாங்க, ட்ரெயினுக்கு ஆள் வரல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் பார்த்தா ராமர் கோயில் ஓட்ட விழுந்து அது தண்ணி வந்து ராமர் தலையில் மழை பெஞ்சா ராமர் தலையில் தண்ணி விழுந்துறாங்க. ராமர் கோயிலுக்கு சுற்றி தண்ணி நிற்கிது. அந்த பூச்சாரி கத்துறான், எங்கே பண்ண இருந்தா நம்மள போட் எடுத்துகிட்டு அங்கே போக வேண்டியது தானே. கணிக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டுன்னு வராச்சே, இங்கே அங்கே வந்து கழுத்தளவு தண்ணி ஓடுது, சம்மீன் எடுத்துகிட்டு போக வேண்டியது. சரி சார், நிறைய விஷயங்களை பேர் நன்றி சார்.